வாலிபர் உலகம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வகையில் சாதனை படிக்கணும்னு ஆசை தான். சமீபத்தில் +2 ரிசல்ட்ஸ் வெளியே வந்ததில் நிறைய பேர் சாதனை படிச்சிருக்காங்க. நிறைய பேர் 1000 மார்க்ஸுக்கு மேலே வாங்கியிருக்காங்க. சில பேர் மேக்ஸ்லையும் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ்லையும் சென்டம் வாங்கியிருக்காங்க. 3 சப்ஜெக்ட்ஸில் சென்டம் வாங்கி சிஸ்டர் சலோமி நம்ம வாலிபர் உலகம் நிகழ்ச்சியில் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அவங்க எப்படி இவ்வளோ பெரிய சாதனை படித்தாங்கன்ட்டு பார்ப்போமா? That the Lord of all the earth would care to know my name, would care to feel my hurt. Who am I that the bright and morning star would choose to light the way for my ever-wandering heart? Not because of who I am, but because of what you've done. Not because of what I've done, but because of who you are. என் பேர் ஷலோமி. நான் CSI ஜெசிமோஸ் ஸ்கூலில் படிக்கிறேன். இப்போது ரீசெண்டாக இந்த 12th ஸ்டாண்டர்ட் போர்டு எக்ஸாம்ஸில் நான் 1185 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். என்னோட பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. நான் டாக்டர் ஜான்சன், ஷலோமியோடைய ஃபாதர். ஆஸ் பேரண்ட்ஸ் நாங்கள் பண்ண ஒரே காரியம் பிள்ளைங்களை கடவுளுக்குள்ளார வழி நடத்தினது தான். படிக்கிறதுக்கு எங்களாலான உதவிகளை நாங்கள் செஞ்சோம். ரொம்ப ஆனால் பிள்ளைங்களை படின்னு ரொம்ப நொச்சி பண்ணதில்லை. ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு படிப்பேன் அடிக்கடி. நைட்டில் ரொம்ப நைட் ஸ்டடி மாதிரிலாம் பண்ண மாட்டேன். ஆஃபன் நான் வந்து படுத்துக்கிட்டே படிப்பேன். புக்கை திறந்து வச்சு சம்டைம்ஸ் தூங்கியிருப்பேன். எங்கள் அம்மா கூட படுத்துட்டு படிக்காத சொல்லுவாங்க, ஆனால் நான் கேட்க மாட்டேன். என் ஹஸ்பண்ட் கிளினிக் போனப்புறம் நான் வந்து பிள்ளைங்களோட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். யூஸ்வலாக ரொம்ப கூடவே உட்காந்து ஒப்பிக்க வைக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் ஐ யூஸ் டு கிவ் தெம் எ ஷெட்யூல். ஒரு பிளான் போட்டு கொடுப்பேன், எப்படி படிக்கணும், எந்தெந்த போர்ஷன்ஸ் என்னைக்குள்ளே முடிக்கணும், அந்த மாதிரி ஒரு ஷெட்யூல் போட்டு கொடுப்பேன். அண்ட் டியூஷனுக்குலாம் ரெகுலராக போவேன். அது ஒரு விஷயம். டெஸ்ட்டெலாம் பங்க் பண்ண மாட்டேன். ஸ்கூலில் இருக்க டெஸ்ட்டும் சரி, டியூஷனில் இருக்க டெஸ்ட்டும் சரி, எவ்ரி சிங்கிள் டெஸ்ட் ஐ அட்டெண்டட். அதில் சம்டைம்ஸ் குறைஞ்சி போவோம் மார்க்கு, கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருக்கும். பட் ஸ்டில் ஐ யூஸ் டு திங்க் லைக் தப்பு பண்ணால் தான் நல்லது. பிகாஸ் நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோன்ட்டு அது ரியலைஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் நம்ம அது சேம் மிஸ்டேக்காக பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ஈவன் மிஸ்டேக் பண்ண போது கூட ஐ பி ப்ரேசிங் காட் ஃபார் த மிஸ்டேக்ஸ் தட் ஐ மேட். அண்ட் ஸ்கூலில் இருக்க டெஸ்ட்டில் வந்து ஐ ஒன்ட் கெட் வெரி ஹை மார்க்ஸ். இன்ஃபேக்ட் நான் வந்து ரொம்ப சென்டம் அந்த மாதிரிலாம் எடுத்ததே இல்லை. பட் மை டீச்சர்ஸ் வேர் ஆல்வேஸ் என்கரேஜிங். அண்ட் யூஸ் டு சே இந்த மாதிரி நீ ஒர்க் ஹார்ட் பண்ணு, உனக்கு ஃபைனல் எக்ஸாம்ஸில் வந்து யூ கேன் கெட் சென்டம் இன் ஆல் தி சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. I am a proud class teacher of Shalomi, who is a student of CSI Jessimo's School, which is founded on rock, which is Jesus Christ. Her faith in God and hard work with continuous practice is the reason for her success. In the class, she takes up initiatives and responsibilities. The leadership qualities that she has is outstanding. அவள் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தி கர்த்தருக்கு சாட்சி சொல்லுவாள். அதனால தான் கர்த்தர் அவளை உயர்ந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ரிவார்ட் கர்த்தர் கொடுத்துருக்குறார். I thank God for my teachers and my principal was also very supportive and encouraging. வருஷம் எங்களுக்கு இந்த 12th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் வரும்போது the only person we look up to is Jesus Christ. கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செஞ்சுட்டு வந்திருக்கிறாரு. ஒவ்வொரு வருஷமும் எங்களுடைய கைகளின் பிரயாசத்தை அவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். இந்த வருஷமும் எங்களுக்கு ஒரு அமோக வெற்றி கொடுத்துருக்கிறார். நினைப்பதற்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கும் மேலாக beyond what we expected, he has blessed us exceeding abundantly above all that we ask or even dare to think of. எங்களுடைய ஸ்கூலில் எல்லா 12th ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்களும் ஒரு 152 பிள்ளைங்க அனுப்பிச்சிருந்தோம். அந்த 152 பிள்ளைங்களும் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாரும் ஒரே ஒரு பிள்ளையை தவிர எல்லாரும் ஃபஸ்ட் கிளாஸ் வாங்கிட்டாங்க. அந்த ஒரு பிள்ளை செகண்ட் கிளாஸ் வாங்கியிருக்கு. பரவாயில்ல, அதற்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். The Lord has a good plan even for that child. எங்களுடைய ஸ்கூலில் முதன்மையாக இருந்தது ஷலோமி கிரேஸ் இந்த பொண்ணு. இந்த வருஷம் ஷலோமி வந்து 1185 அவுட் ஆஃப் 1200 வாங்கியிருக்கிறா. அது ஒரு பெரிய டோட்டல். அமங் த CSI ஸ்கூல்ஸ் இதுதான் ஹையஸ்ட் டோட்டல். அதனால் நாங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம்.
ஷலோமியை பொறுத்தவரை அவள் வந்து she always put the Lord first, and as the Bible says, remember thine creator in the days of thine youth. அதே போன்று அவளுடைய வாழ்க்கையில கர்த்தரை தன்னுடைய வாலிப பிராயத்தில் நினைச்சதுனால கர்த்தர் அவளை அழகாக உயர்த்தி கொண்டு வருகிறார். இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். வருங்காலத்தில் அவள் வந்து கர்த்தருக்காக பெரிய சாட்சியாக நின்று பெரிய காரியங்களை சாதிப்பாள் அப்படின்ற ஒரு விசுவாசம் எனக்கு உண்டு. A little bit of clinic அது இதுன்னு நான் ஈவினிங்ஸ் போயிடுறதுனால I think it was more of my wife who is also a doctor by profession, a professor in Ramchandra. I think she spends a little more time with the children. I think it should be apt. பிள்ளை எப்படி ப்ரிப்பேர் பண்ணான்றது I think it will be better if my wife tells. ஷலோமி வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டாக இருந்தேன். நான் அப்ராட் போயிட்டு வந்ததுக்கப்புறம் வித்தின் ஷார்ட் பீரியட் எப்படி படிக்கிறோம் அப்படின்ற ஒரு பயந்து போய் கூட இருந்தேன் சில சமயம். அப்போது பயப்படாத, நல்லா என்கரேஜ் பண்ணி உன்னால் முடியும், கடவுளுடைய ஹெல்ப்னால நிச்சயமாக உன்னால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபீஸிபிள் டைம் டேபிள் போட்டு கொடுப்பேன். அது ஆஃபன் ஏன்னா நான் ஸ்கூலில் வேறு மாடல் எக்ஸாம், ரிவிஷன் எக்ஸாம்ஸ் அப்படி நிறையா இருந்துகிட்டே இருக்கும். டியூஷனில் வேறு நிறையா எக்ஸாம்ஸ் இருக்கும். பட் எதையுமே அவளை வந்து இது எழுதாமல் விடாமல் எல்லா எக்ஸாம்ஸும் நீ அட்டம் பண்ணணும், எவ்வளோ முடியுதோ ப்ரிப்பேர் பண்ணு அப்படின்னு சொல்லி டைம் டேபிள் போட்டு கொடுப்பேன். தட் வாஸ் த மெயின் திங் ஐ டிட். மோர் தென் தட் வந்து கடவுள் உன்னோட கூட இருக்கிறார், நீ வந்து ஆனால் ஃபுல் எஃபர்ட் போடணும். சும்மா வெறும் ப்ரேயர் பண்ணால் பார்த்தாது. குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தப்படும், ஜெயமோ கத்தரால் வரும். ஸோ எப்படி குதிரை வந்து யுத்தத்துக்காக ஆயத்தப்படுறதோ அந்த மாதிரி நீ ஃபுல் எஃபர்ட் போடணும். அப்போ தான் கடவுள் வந்து உனக்கு 100% பிளெஸிங்ஸ் தருவார் அப்படின்ட்டு நான் சொல்லி என்கரேஜ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் விளையாட்டுத்தனமும் உண்டு, குறும்பும் பண்ணுவா. ஸ்கூலில் படிக்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக படிச்சிடுவா, கரெக்டாக காலம்பரை எழுப்பிடுவா. நாங்கள் எழுப்பி விட வேண்டிய சுச்சுவேஷனே வந்ததில்லை. இன்ஃபேக்ட் சம்டைம்ஸ் அவள் எங்களை எழுப்பி விட்ற மாதிரி இருக்கும். ஒரு ஒழுங்கு அவளுக்கு இருந்துச்சு. ஷெட்யூல் போட்டால் அதுக்கேற்ற மாதிரி படிச்சிருவா. போர்ஷன்ஸ் எல்லாம் அப் டு டேட்டாக டே டு டே ஷி யூஸ் டு கவர் அப். ஸ்கூலுக்கும் ஆல்மோஸ்ட் ரெகுலராக போயிடுவா. அன்னெசரியாக ஷி ஹஸ் நாட் டேக்கன் off from the school. She is a very smart girl, very efficient, very good in everything. It is given in the Bible in Psalm 91:14 that He sets them on high because they know His name. She is being rewarded because of it. அவளும் வந்து அவளுக்கு பியாண்ட் அவர் கெப்பாசிட்டி அவளை ஸ்ட்ரெச் பண்ணி படித்தா. அவளாக வந்து செல்ஃப் கண்ட்ரோல்டாக ப்ரோக்ராம்ஸ், டிவி ப்ரோக்ராம்ஸ் எதுவும் பார்க்க மாட்டா, இன்டர்நெட் போக மாட்டா. அந்த மாதிரி வந்து ஃபுல்லாக டைம் டேபிளுக்கு ஏற்ற மாதிரி படித்தா. தேவ பயமுள்ள ஒரு பிள்ளை. அவ்வளோ அதனால தான் தேவனுடைய கிருபையினால தான் அந்த மகளுக்கு இந்த வெற்றி கிடைத்தது என்று நான் பரிபூர்ணமாக நம்புகிறேன். என்னோட ஃபேமிலி அண்ட் டீச்சர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே அமேசிங் ரிசல்ட்ஸ் எனக்கு கிடச்சிச்சு. ஐ காட் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வித் a total of 1185. I got 200 in maths, 200 in physics, 200 in chemistry, 197 in computer, 198 in French, that stayed first, and 190 in English. And I have a cutoff of 200 if I want to go for engineering. I hope I get a good seat in Anna University. I am a flower quickly fading, here today and gone tomorrow. A wave tossing the ocean, a vapor in the wind. Still you hear me when I'm calling. Will you catch me when I'm falling? And you told me who I am. என் பேர் நவமி. நான் ஷலோமியோட அக்கா. அவள் 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாமில் இப்போ வந்து 1185 எடுத்திருக்கா. இது ஃபுல்லாகவே காட்ஸ் கிரேஸ் தான். நான் வந்து அவளோட அக்காவாக நான் அவள் லைஃப்பில் என்ன அப்சர்வ் பண்ணியிருக்கேன்னா, அவள் எவ்ரிடே மார்னிங் எழுந்தோடனே பைபிள் ரீட் பண்ணி ப்ரே பண்ணுவாள். ஈவன் தோ அவளுக்கு ஏர்லி மார்னிங் ஸ்கூலில் ஸ்பெஷல் கிளாஸ் இருந்தாலும் சரி, டியூஷனில் டெஸ்ட் இருந்தாலும் சரி, எவ்ரி டைம் என்ன ஆனாலும் மார்னிங் ஃபர்ஸ்ட் எழுந்தோடனே அவள் பைபிள் ரீட் பண்ணுவாள். அதை நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன். அது ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் காட் அதை பார்த்து அவளுக்கு ஆனர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல் ப்ரேஸ் டு ஜீசஸ். இன்னொன்று என்னன்னா, சண்டே மார்னிங் வந்து அவளுக்கு 2 டியூஷனில் டெஸ்ட் இருக்கும், ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ். இன்பிட்வீனில் வந்து கொஞ்சம் தூரம் இருக்கும். ஸோ அவளை ட்ரைவ் பண்ணி ட்ராப் பண்ணுறது நான் பண்ணுவேன் மார்னிங். அது முடிச்சுட்டு சர்ச் சர்வீஸ் அட்டென்ட் பண்ணுவாள். அது எவ்வளோ டயர்டாக இருக்கும்னு நான் மார்னிங் அவள் ஃபேஸில் நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன். 2 டியூஷனில் டெஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறமா சர்ச்சில் வந்து சர்வீஸ் அட்டென்ட் பண்ணுவாள். My sister also ranked first among the diocese schools when she did her 12th, and she was a big inspiration and a role model for me.
நான் அவளோட கொஞ்சம் மார்க்ஸ் அட்லீஸ்ட் ஹையராக ஸ்கோர் பண்ணணுன்ட்டு ஐ யூஸ் டு ஸ்டடி. And also exams for 1 month முன்னாடி we had a special prayer in church. அங்கே வந்து they spoke like the horse is prepared for the day of battle but the victory comes from the Lord. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வேர்ஸ் தான். ஆனால் வந்து I used to think preparingனா it's preparing for exams. But அந்த ப்ரேயரில் சொன்னாங்க it is not only preparing for exams but it's preparing to glorify God. And also they said இந்த மாதிரி நம்ம ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வரணும், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்னு ப்ரே பண்ணக்கூடாது. ஏன்னா even the world prays for that. நம்ம வந்து we should pray like Lord give me the marks through which your name can be glorified. Anilanda I changed the way I prayed and I praise God because he blessed my efforts. +2ன்றது பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் இயர். அதில் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ரெஷரை கொடுத்து ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்றக்கூடாது. நாங்கள் பிள்ளைங்களை அப்படி தான் ஹேண்டில் பண்ணோம். ரொம்ப allow them to be themselves. ரொம்ப டார்ச்சர் பண்ணாமல் அவங்க பின்னாடியே போய் ரொம்ப நோச்சுன்னு பண்ணாமல் don't drag them. அண்ட் நம்ம இன்டெலிஜென்ஸு, பிள்ளைங்க இன்டெலிஜென்ஸு, டீச்சர்ஸ், அந்த ஸ்கூல் எல்லாத்தையும் விட we should depend more on God. கடவுள் வந்து ஞானத்தை கொடுக்கலைன்னா நம்மளுடைய பிரயாசங்கள்லாம் ரொம்ப விருதாவாக இருக்கும். நான் ஃபியூச்சர் ஜென்ரேஷன் வர போகிற பேட்சஸ்கிட்டலாம் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஃபர்ஸ்ட் திங் டோன்ட் காம்ப்ரமைஸ் ஆன் யுவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப். எவ்ரி டே ரீட் த பைபிள் அண்ட் ப்ரே. யூ நீட் டு ஹாவ் அ க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வித் காட். நீங்கள் வந்து அது ரொம்ப படிக்கிறதுக்கு நிறையா இருக்குது, அதனால் பைபிள் படிக்க முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா இட் இஸ் அ ட்ராபேக் மாதிரி. ஸோ நெவர் காம்ப்ரமைஸ் ஆன் தேட். நம்பர் 2, ஆல்வேஸ் புட் அ ஷெட்யூல். எங்கள் அம்மா ரொம்ப நல்லா எனக்கு நிறையா ஷெட்யூல்லாம் போட்டு கொடுப்பாங்க. பண்ண முடியலன்னா திரும்ப ரீஷெட்யூல் பண்ணி போடுவாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் டோன்ட் மிஸ் எனி டெஸ்ட்ஸ், ரைட் ஆஸ் மெனி டெஸ்ட்ஸ் அஸ் யூ கேன். மாடல் எக்ஸாம்ஸ்லாம் எவ்வளோ எழுத முடியுமோ அவ்வளோ எழுதுங்க. இட் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. அபவ் ஆல் இட்ஸ் ஒன்லி காட். ஏன்னா anything can happen. உங்கள் பேப்பர் யார் கையில் போகுதுன்னு தெரியாது. everything God has to take care of it. So just pray that His grace and His favor will be upon you and upon your life. I am proud to be her class teacher. May God bless her more and more. I wish and pray that she will be rewarded with more blessings. கடவுள் வந்து நம்ம செய்கிற ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் அவர் அப்சர்வ் பண்ணி அதுக்காக நம்மளை ஆனர் பண்ணுறான்றது I have learned through her life. So I thank God for blessing her with such good marks. I thank you, Jesus, for giving us this opportunity to glorify your name. I'm yours. Yay! சிஸ்டர் சலோமி ஆண்டவருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தனால ஈஸியாக சாதிச்சிருக்காங்க. அதே மாதிரி நாமளும் ஏசப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தோன்னா ஈஸியாக சாதிச்சிடலாங்க.